வணக்கம். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு 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 கொஞ்சம் பேசிடுறேன். அதுக்கப்புறம் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இது ஒரு சாங் தான். ஆதிசங்கரர் எழுதின நிர்வாக சட்டகம் அப்படிங்கிற ஒரு சாங். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே பிரம்மம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதில் அவர் சான்ஸ்கிரிட்டில் எழுதின பாட்டை நம்ம தமிழில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சாங் கேட்கலாம். ஓகேவா? இது கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரியும். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் மனமும் இல்லை, நான் அந்த புத்தியும் இல்லை, நான் அகங்காரமும் இல்லை, நினைவு செயல்களோ இல்லை, நான் காது, நாக்கு, கண், மூக்கு இல்லை, நான் ஆகாயம், பூமி, தீ, காற்று இல்லை, நான் தூய அறிவு, அப்புறம் ஆனந்தம் ஆகிய சிவன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் அந்த உயிர் மூச்சும் இல்லை, 5 வாயுக்களும் இல்லை, 7 தாதுக்களோ 5 கோஷங்களோ இல்லை, நான் வாய் பேசும் வாய், அப்புறம் செயல் செய்யும் கை, நடக்கும் பாதம் இல்லை, நான் சிவன் தான், சுத்த அறிவும் ஆனந்தமானவன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்து இந்த பாட்டை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே, இப்போ நான் சான்ஸ்கிரிட்டில் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் இதை கேட்டுட்டு அதை கேட்கும்போது உங்களுக்கு அது புரியும். எனக்கு வெறுப்பு இல்லை, ஆசையும் இல்லை, பொறாமையோ மதமோ மாயையோ எதுவுமே இல்லை, தர்மம், பொருள், காமம், மோட்சம் என்று எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இது இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க, உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த சிவோகம் சிவோகம் அப்படின்னு சொன்னோம்ல, சித்தானந்த ரூபா சிவோகம் சிவோகம் அப்படி அந்த பாட்டில் உள்ளதான் இது. நான் புண்ணியமும் இல்லை, நான் பாவமும் இல்லை, நான் சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, மந்திரம், தீர்த்தம், வேதம், யாகம் எனக்கு இல்லை, நான் உணவு இல்லை, அனுபவம் இல்லை, அனுபவிப்பனும் அல்ல, நான் சிவம்தான், சுத்த அறிவும் ஆனந்தமும் தான் சொல்லியிருப்பார். சரியா? சிவானந்த ரூபா சிவோகம் சிவோகம், நான் துக்கம், நான் பாவம், நான் புண்ணியம் அப்படின்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? எனக்கு மரண பயமோ பிறப்பிலே வேறுபாடோ இல்லை, எனக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, பிறப்பு இல்லை, நண்பனோ உறவினரோ குருவோ சீடனோ யாருமே இல்லை, நான் சிவானந்த ரூபா சிவோகம் சிவோகம் சொல்லியிருப்பாரு. சிவானந்த ரூபா சிவோகம் சிவம்னா நான் சுத்த சிவம், அறிவும் ஆனந்தமும் ஆனவன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நான் வேறுபாடற்றவன், ரூபமற்றவன், அனைத்திலும் பிரிந்திருப்பவன், இந்திரியங்களாலும் அடைய முடியாதவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் சுதந்திரன், சுத்த அறிவும் ஆனந்தமும் தான் நான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் அது அல்ல. சரிங்களா? அது அல்ல. அது நம்ம சொல்லுவோம் அதுவா இதுவான்னு, நான் எதுவுமே இல்லை. அது மாதிரி எல்லாமே சொல்ற இதுலேருந்து விலகி இதையே எது சொல்றோம்னா, நான் சுத்த சாட்சி சிவம், அறியும் அகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இப்போ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து தமிழில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அர்த்தம் தான் இது சான்ஸ்கிரிட்டில் உள்ள இந்த சாங். இப்போது வந்து இவர் என்ன, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது நான் எதுவுமே இல்லை, எல்லாமே ஜஸ்ட்டு மாயை தான். நம்ம எங்கேருந்து வந்தோமோ அதை தான் அழகாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் உள்ள அர்த்தங்களையும் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் நம்ம எதுவுமே கிடையாதுங்கும்போது அப்போ நான் தான் யார் அப்படிங்கிற தேடல் வந்து வரும்போது நம்ம இன்னும் ஈஸியாக அந்த பாதையில் பயணிக்க முடியும். திரும்ப இதை கேளுங்க. இது மாதிரி வேறு ஏதாவது இந்த சோல் பற்றி ஏதாவது சாங் இருந்தால் நம்ம இது மாதிரி ஏதாவது போடலான்னு ஒரு பிளான்.